மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட 6 பேர் வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் 6 பேரது வேட்புமனுக்களும் ஏற்கப்பட்டிருக்கிறது. மாநிலங்களவை தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் வேட்புமனுவும் ஏற்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், விவரங்கள் என்ன பதிவு செய்யுங்க. மாநிலங்களவை எம்பிக்கள் 6 பேருடைய பதவிக்காலம் ஜூலை 24ஆம் தேதியுடன் நிறைவு பெறுகிறது. இதைத் தொடர்ந்து புதிய தேர்தல் அட்டவணையை தேர்தல் ஆணையம் வெளியிட்டது. ஜூன் 19ஆம் தேதி தேர்தல் நடக்க உள்ளது. இதற்கான மனு தாக்கல் ஜூன் 2ஆம் தேதி தொடங்கியது. திமுக சார்பில் வழக்கறிஞர் வில்சன், கவிஞர் சல்மா, எஸ்.ஆர். சிவலிங்கம் ஆகியோரும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு ஜூன் 6ஆம் தேதி மனு தாக்கல் செய்தனர். அதே போல திமுக கூட்டணி கட்சியான மக்கள் நீதி மய்யத்துறை தலைவர் கமல்ஹாசனும் மனு தாக்கல் செய்தார். அதிமுக வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்ட இன்பதுரை, தனபால் ஆகியோரும் மனு தாக்கல் செய்தனர். ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட மனு தாக்கல் நிறைவடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் வேட்புமனு பரிசீலனை என்பது இன்று நடந்தது. தலைமைச் செயலகத்தில் கூடுதல் செயலாளர் தலைமையில் இந்த வேட்புமனு பரிசீலனை என்பது நடந்தது. வேட்புமனு பரிசீலனை முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டது. 6 பேருடைய மனுவும் ஏற்கப்பட்டதால் போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அதிமுக சார்பில் இன்பதுரை மற்றும் அதே போல திமுக சார்பில் வில்சன், சிவலிங்கம், சல்மா மற்றும் மக்கள் நீதி மய்யத்துடைய தலைவர் கமல்ஹாசன் ஆகியோரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்படுவதாக தெரிகிறது. 6 பேருடைய மனுவும் ஏற்கப்பட்டிருக்கிறது. சுப்பிரமணியன், விவரங்களுக்கு நன்றி.